மாணவ செல்வங்களே, இப்போ நம்ம எக்ஸசைஸ் அதாவது நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸில் சம் நம்பர் 16 படிக்கிறோம் பாருங்க. A and H are partners, sharing profit and losses as 3:2. They decided to dissolve the firm on March 31st, 2017. The balance sheet on the above date was. கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, டிசொல்யூஷன் சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம டிசொல்யூஷன் இந்த சாப்டரு, அதாவது சாப்டர் நம்பர் 4 அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எப்பொழுதும் போல் இனிமேல் லைபிலிட்டி சைடில் மார்க் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாரும் கையில் பென்சில் எடுத்துக்கங்க, கேபிட்டல் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது லைபிலிட்டி சைடில் ஜென்ரல் ரிசர்வ் எதுவுமே கிடையாது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லைபிலிட்டி சைடில் இல்லைன்னா அசஸ் சைடில் பாருங்கள், அசஸ் சைட்லையும் ஒன்றுமே கிடையாது. அசஸ் சைடில் நீங்கள் டிக் பண்ண வேண்டியது கேஷ் அண்ட் ஹேண்டு, அதை டிக் பண்ணிக்கிங்க. இப்போ கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை இப்போ படிக்கிறோம் பாருங்கள். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ரிவல்யூஷன் அக்கௌண்ட்டில் அசஸ் எல்லாம் எந்த சைடில் வருது, லைபிலிட்டிஸ் எல்லாம் எந்த சைடில் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ லைபிலிட்டிஸில் பொறுத்த வரைக்கும் நாம் டிக் பண்ணாதது 2 இருக்குது. ஒன்று கிரெடிட்டார்ஸ், இன்னொன்று பேங்க் ஓவர் டிராஃப்ட். அதே மாதிரி அசட் சைடில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணாதது மொத்தம் 6 ஐட்டம்ஸ் இருக்குது. பில்டிங் ஒன்று இருக்குது, மெஷினரி இருக்குது, ஃபர்னிச்சர் இருக்குது, ஸ்டாக் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அப்புறமா டெப்டார்ஸ் இருக்குது. இப்போ பாருங்களேன், கிரெடிட்டார்ஸ் அண்ட் பேங்க் ஓவர் டிராஃப்ட் நமக்கு எங்கே இருக்குன்னா பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இது ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் எங்கே வந்துடுதுன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்துடுது, அதாவது கிரெடிட் சைடில் பை சன்ட்ரி லைபிலிட்டிஸ். அப்படி இல்லைன்னா நேரடியாக பை கிரெடிட்டார்ஸ் பை பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டை கொண்டு வந்து போட்டுங்க. இதுக்கு அடுத்தது அசட் சைடில் மொத்தம் 6 ஐட்டம்ஸ் இருக்குது. அசட் சைடு அங்கே எங்கே பொறுத்த இருக்குன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அது ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்து போட்டுங்க, அதாவது டெபிட் சைடில் கொண்டு வந்து போட்டுங்க. டு சன்ட்ரி அசட்ஸ் ஹெட்டிங் கொடுத்துங்க. பில்டிங்ஸ், மெஷினரி, ஃபர்னிச்சர், ஸ்டாக், இன்வெஸ்ட்மெண்ட், டெப்டார்ஸ். அப்போ இதுதான் நம்ம கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்து லைபிலிட்டிஸை எடுத்து எழுதுறது, அதே மாதிரி அசட்ஸை எடுத்து எழுதுறது. முடிஞ்சு போச்சு. இனிமேல் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம படிச்சுட்டு வருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், ASHU is to take over the building at 95,000 and machinery and furniture is took over by ஹரிஸ். அதாவது இங்கே பாருங்களேன், ஆசிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன எடுத்திருக்காருன்னா பில்டிங்கும் எடுத்துக்கிட்டாரு, அதே மாதிரி மெஷினரியும் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு அடுத்தது ஃபர்னிச்சர் இஸ் டேக்கன் ஓவர் பை ஹெச், அதாவது ஹாரிஸ் எடுத்திருக்காரு அட் எ வேல்யூ ஆஃப் 80,000. ஆஷு அக்ரீடு டு பே கிரெடிட்டார்ஸ். ஆஷு ஒத்துக்கிட்டாரு கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட்டு பே பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஹெச் அக்ரீட் டு மீட், அவர் என்ன ஒத்துக்கிட்டாருன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட் அமௌண்ட்டை நான் பே பண்ணிக்கிறேன்ட்டார். யார்? ஹெச். அதுக்கு அடுத்தது ஸ்டாக் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் டேக்கன் பை போத் பார்ட்னர்ஸ் இன் தி ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸ்டாக்கையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அவங்க எப்படி பிரித்து எடுத்துக்கிறாங்கன்னா அந்த ஷேரிங் ரேஷியோ, அதாவது ஷேரிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:2, அந்த 3:2 ஷேரிங் ரேஷியோவில் அவங்க பிரித்து எடுத்துக்கிறாங்க. டெப்டார்ஸ் ரியலைஸ் ஆகிற அமௌண்ட் 46,000. எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வருதுன்னா 3,000 வந்திருக்கு. ப்ரிப்பேர் நெசசரி லெஜர் அக்கௌண்ட், அதாவது நெசசரி லெஜர் அக்கௌண்ட்னா நம்ம ரியலைசேஷன் அக்கௌண்ட் மட்டும்தான் போட போகிறோம். இப்போ இங்கே பாருங்க, இப்போ ஆசிஸ் என்னென்ன எடுத்திருக்காருன்னு சொல்லி பார்ப்போம். பில்டிங் எடுத்துட்டாரு, எவ்வளோ அமௌண்ட் மதிப்புக்கு எடுத்துருக்காருன்னா 98,000 பில்டிங் மதிப்புக்கு எடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்தது ஆசிஸ் பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மெஷினரியும் எடுத்துக்கிட்டாரு, அதே மாதிரி ஃபர்னிச்சரும் எடுத்திருக்காரு. எவ்வளோ அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு 80,000. அடுத்தது டெப்டார்ஸ் அமௌண்ட் நம்ம ரியலைஸ் பண்ணது பை பேங்க் அக்கௌண்ட், எவ்வளோ அமௌண்ட்டுனா 46,000. அடுத்தது அதாவது ஸ்டாக்கையும் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையும் அந்த ஷேரிங் ரேஷியோ வீதம் அவங்க பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ பிரித்து எடுத்துக்கும் போது ஸ்டாக்குனுடைய வேல்யூ எவ்வளோ அமௌண்ட்னா 20,000. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய வேல்யூ எவ்வளோன்னா மேலே பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய வேல்யூ எவ்வளோன்னா 60,000.
ரெண்டுத்தையும் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னா 80,000 வருது. இந்த 80,000ல் இவருக்கு ஷேரிங் ரேஷியோ பிரகாரம் பார்த்தீங்கன்னா 3/5 எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 48,000 வருது. அதே மாதிரி ஹெச்சுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80,000 இன்ட்டு 2/5 எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 32,000 வருது. இப்போ ஓவரால் டோட்டல் அதுக்கு அடுத்து டெபிட் சைடில் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. கிரெடிட்டார்ஸை வந்து ஒத்துக்கிட்டது யாருன்னா எவ்வளோ அமௌண்ட் சொல்லி பார்க்கும்போது 88,000. அதுக்கு அடுத்தது ஹெச் என்ன பண்ணுறாரு, பேங்க் ஓவர் டிராஃப்ட் அமௌண்ட்டை அவர் ஒத்துக்கிட்டாரு. பேங்க் ஓடி அமௌண்ட் எவ்வளோன்னா 50,000 போட்டாச்சு இந்த சைடில் ஹெச் கேபிட்டல்னு சொல்லிட்டு. அதுக்கு எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆயிருக்குன்னா 3,000 ஆயிருக்கு. இப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ கடைசியில் தான் அமௌண்ட் அதிகமாக இருக்குது. அப்போ டெபிட் சைடில் எவ்வளோ அமௌண்ட் குறையுதுன்னா 6,000 குறையுது. இந்த அமௌண்ட்டை ரெண்டு பேரும் அவங்க ஷேரிங் ரேஷியோ தான் பிரித்து எடுத்துக்கிறாங்க 3:2. அப்போ 2 ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ ஏஎஸ் கேபிட்டல் 6,000 இன்ட்டு 3/5 எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 3,600. அதே மாதிரி ஹெச் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அவருக்கு பொறுத்த வரைக்கும் 2,400. ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 6,000. அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் இது மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். இதுதான் அவங்களும் கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம சம் பார்க்குறது வந்து சம் நம்பர் 17 பார்ப்போம்.